கரண்ட்டாக 2025ல் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட் இப்போ ஒரு கன்ஃப்யூஷனில் இருப்பீங்க. ஸ்கூல் புக் சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இது. ஆல்ரெடி 2025ல் குரூப் 4 எக்ஸாமில் கொடுத்த சர்ப்ரைஸில் இருந்தே ஆஸ்பிரண்ட் வராத டைமில் இப்போது செகண்ட் சர்ப்ரைஸ் வேறு பிளான் பண்ணியிருக்காங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எஜுகேஷன் மினிஸ்டர் வந்துட்டு இப்போ ஒரு கமிட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கமிட்டியில் தான் இப்போ ஸ்கூல் புக் வந்துட்டு சேஞ்ச் ஆக போகிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆல்வேஸ் கவர்மெண்ட் சைடில் இருந்து ஸ்கூல் புக்கோட எடிஷன் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈவன் 2022ல் இருக்க எடிஷனுக்கும் 2024ல் வந்த எடிஷனுக்குமே மைனர் சேஞ்சஸ் இருக்கும். பட் இது வந்துட்டு அவ்வளோவா எஃபெக்ட் பண்ணாது. ஒன்ஸ் ஸ்கூல் புக் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இப்போ கரண்ட்டாக நம்ம படிச்சுட்டு இருக்க புக் எல்லாமே ஓல்ட் புக்காக மாறிடும். அண்ட் அதுக்கப்புறமா வர பப்ளிஷ் பண்ணுற புக் எல்லாமே நியூ புக்காக இருக்கும். இப்போது நீங்கள் 2025ல் கரண்ட்டாக இருக்க புக்கை ப்ரிப்பேர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். வை? பிகாஸ் இப்போ போட்ட கமிட்டியில் ஸ்கூல் புக் சேஞ்ச் ஆக போகுது. 2027ல் ஸ்டார்ட் ஆகி 2028ல் தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஸ்டில் இன்னும் நம்மளுக்கு 2 இயர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 2025ல் இருந்து 2 இயர்ஸ்க்குள்ளே பேப்பர் கிளியர் பண்ண பாருங்கள். இல்லைனா லேட்டஸ்ட் புக்கையும் நம்ம மறுபடியும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் சயின்ஸ் அண்ட் டெக், ஏஐ இந்த மாதிரி அப்டேட்டட் நியூஸாக இருந்தால் கூட ஹிஸ்ட்ரி எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலுமே 2 இயர்ஸ்க்குள்ளே கிளியர் பண்ண பார்த்தோன்னா இட்ஸ் பெட்டர் ஃபார் அஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் பாய்.